தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். இப்போ உங்க குடும்பம் வந்து முழுக்க முழுக்க வணிக குடும்பம். ஆமா. திடீர்னு ஏன் சினிமா சார்? எல்லாமே சொல்லுவாங்க தெரியுமா, இந்த திடீர்னு கேட்பாங்க, உங்களுக்கு சினிமா எந்த டயத்துலேருந்து உங்களுக்கு அது தோணுச்சுன்னு கேட்பாங்கல்ல. இந்த விவரம் தெரிஞ்ச வயசுலன்னு சொல்லுவாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் விவரம் தெரியாத வயசுலேருந்து. டே, உன் லைஃப்ல எது நடந்தாலுமே ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு நோட் பண்ணா அது பின்னாடி கதை பண்றதுக்கு யூஸ் ஆகும் பாரு. முதல் சம்பளம் யார் கொடுத்தாங்க? 750 ரூபா. நான் சம்பளம் வாங்கினா மற்றவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. நான் வாங்கும்போது திரும்பி பார்த்தா லிங்கு வாங்கிட்டாம்பா சம்பளம் அப்படின்னா அது யாராருக்கோ தான். நான் ஒன்று எழுதுனேன், ஒன்று பேசணும், அது அப்படியே வந்துச்சுன்னு சொன்னா நான் 2 தான் சொல்லுவேன். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு யோகி மனநிலை இருக்கும். எது இல்லாட்டினாலுமே நான் எப்படி இருப்பேன்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன். எதுவுமே இல்லாட்டினா நீ எப்படி இருப்ப, அந்த கேள்வி எனக்குள்ள எப்படியே இருந்துட்டு இருக்கும். ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு நாள் எங்கள் வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது கண்டினியூ ஹிட்டு. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வருவாங்க பாருங்கள், ரகரகமாக எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு திமிரும் வரும். தனியாக சொர்க்கம்லாம் எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற அந்த துறை தான் எனக்கு சொர்க்கம். இப்போ ஒரு மூத்த தயாரிப்பாளரா இருக்கிறீங்க நீங்க. யாரு பின்னாடி யாராங்க? மூத்த வயசு அல்ல. இப்போ சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது சார், அகலக்கால வச்சிங்க சார், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டீங்க சார், யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், சார் மெக்னாஸ் கோல்டில் ஒரு புக்கு வச்சுட்டு காலை இங்கே வை இங்கே போகும்னு சொல்லி ஒரு டைரி மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு போவார். நான் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது அப்படி மெக்னாஸ் கோல்டு மாதிரி புக்கை எடுத்து வந்தேன். என் புக்கை நான் தான் எழுதணும். எப்போவாவது ஒரு வினாடியாவது ஏண்டா இந்த சினிமாவுக்கு வந்தோன்னு நினைச்சிருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சினிமா வரலாறு 100 ஆண்டுகளை கடந்த வரலாறு. இந்த திரைத்துறையில எத்தனையோ ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலத்திற்கு ஏற்ப சில படைப்பாளர்களை இந்த துறை கண்டுகொள்கிறது. ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற ஒருவன் தோன்றுகிறார். அந்த ட்ரெண்ட் செட் பண்றதன் மூலமாக அந்த கப்பலின் சுக்கானை அவன் மாற்றுகிறான். அப்படியான ஒரு படைப்பாளர் ஆனந்தம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை தந்ததன் மூலமாக தமிழ் திரை உலகின் ட்ரெண்ட் செட்டராக அறியப்பட்டவர். பல இளைய படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றவர். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே புதிய முறையாக வந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகைமையை எடுத்துக்கொண்டு அதன் தொடர்பாக உலகமெல்லாம் பரவும் வகையில் அந்த இலக்கிய வகைமைக்காக பணியாற்றி கொண்டு இளைய தலைமுறையை அந்த இலக்கிய வகைமையை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். சரி, திரைப்படம் இயக்குகிறார், இலக்கியத்தில் நடமாடுகிறார் என்றால் இல்லை, வெறும் பொருளாதாரத்திற்காக இல்லை. இதெல்லாம் நல்ல படைப்புகளை இந்த சமுதாயம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, நல்ல சினிமாக்களை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுப்பவர். இது இல்லாமல் யோகா, தியானம் என்று தனக்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு பல்வேறு சீடர்களை அவருக்கு பின்னால் அழைத்து செல்லக்கூடிய பன்முகம் படைத்த திரு லிங்குசாமி அவர்களை இன்றைக்கு சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சினிமாவில் அடியெடுத்து வைத்து உங்களுக்கு 23 ஆண்டுகள். ஆனந்தம் படம் தான் உங்களுடைய முதல் படம். உங்களுடைய வாழ்க்கையைத்தான் அப்படி படமாக எடுத்தீர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதிலிருந்து தொடங்குவோம். முதல்ல வந்து உங்களுக்கு நான் பெரிய ஃபேனு. உங்களுடைய பேச்சு வந்து பெரிய எனர்ஜி எங்களுக்கெல்லாம். அது வந்து பெரிய ட்ராவல் போகிறப்போ எல்லா நேரங்களையும் கேட்பேன். இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பர்வீன் சுல்தானா, விகடன் நான் தவிர்க்கவே முடியாது. 2மே என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நான் ரசித்த, மதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஆனந்தம் முதல் படம் வந்து என்ன மாதிரி படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இங்கே ஜாயின் பண்ணி அப்படி போகிறப்போ நானும் பாலாஜி சக்திவேல், அவர் தான் எனக்கு அசோசியேட் டைரக்டர், காதல் பட டைரக்டர் கார்ல. 2 பேரும் ஹம் ஆப் கே படம் வந்து நம்ம உட்லேண்ட் செட்டில் பார்த்தோம். ஹம் ஆப் கே ஹே கோன். ஆமாம் ஆமாம். அது ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டு என்னால் ஒரு தடவை பார்த்தது எனக்கு பத்தலை.
அந்த படத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். சரி. அந்த படம் வந்து அதான் எனக்கு தோணுச்சு. அந்த டைரக்டர் லைஃப்பில் நடந்த அவங்க ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் அந்த படமாக பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை ஏன் நம்ம படமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்போ அவர் சொல்லுவார் நம்ம பாலாஜி சக்திவேலு, டே உன் லைஃப்பில் எது நடந்தாலுமே ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு நோட் பண்ணா அது பின்னாடி கதை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பார். நான் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போனப்போ அம்மா அண்ணி அண்ணங்க தனித்தனியாக சொல்லுவாங்க இல்லையா, இங்கே அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கான ஒரு கதை நிகழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தோணும். அதை நான் நோட் பண்ணி வச்சு அதை படமாக உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதான் ஆனந்தம். ஓ, இப்போ உங்க குடும்பம் வந்து முழுக்க முழுக்க வணிக குடும்பம். ஆமாம். திடீர்னு ஏன் சினிமா சார்? எல்லாமே சொல்லுவாங்க தெரியுமா, இந்த திடீர்னு கேட்பாங்க உங்களுக்கு சினிமா எந்த டயத்துலேருந்து உங்களுக்கு அது தோணுச்சுன்னு கேட்பாங்கல்ல. என்ன விவரம் தெரிஞ்ச வயசுலன்னு சொல்லுவாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் விவரம் தெரியாத வயசுலேருந்து. அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, என் ஸ்கூலில் படித்தப்போ வெங்கடேஷ்னு ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருப்பான். சரி. அவன் சமீபத்தில் மீட் பண்ணும்போது எனக்கு சொந்தக்கார பையன்தான். அவன் வந்து சொன்னான், நீ வந்து அப்போவே கதையெல்லாம் சொல்லுவடா, எந்த படம் பார்த்துட்டு வந்தாலும் கதை சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து புதுசாகவும் ஒரு கதையை உருவாக்கியும் சொல்லுவேனா. அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்போவே நான் சொல்லியிருக்கேங்கிறது. அது எப்போ இந்த விதை நமக்குள்ளே விழுந்துச்சுங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியல, அப்படி வந்தது தான். அந்த தெருக்கூத்து சினிமா சின்ன வயசுல இருந்து பார்ப்பீங்களா சார்? இல்லை வீட்டில் யாராவது கதை சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? இல்லை படிப்பீங்களா? அம்மா அற்புதமாக கதை சொல்லுவாங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மகாபாரதமோ இல்லை பட்டி விக்ரமாதித்யன் கதையோ இல்லை அவங்க லைஃப்பில் அவங்க அம்மா சொன்ன கதைகள். அவங்களுடைய அம்மா வந்து அவங்க களை எடுக்க போகிறப்போ யார் வந்து கரெக்டாக போடுவாங்களோ அவங்க தான் பக்கத்தில் நிற்கணும்பாங்களாம். அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லுவாங்களாம். உண்மையிலேயே இது தொடர்ச்சி மாதிரி தான். அதே மாதிரி எங்கள் தாத்தா வந்து நாடகம் போடுவார், அப்பாவுடைய அப்பா. அப்பாவுக்கு சினிமா ஆசை பயங்கரமாக இருந்திருக்கு. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு ஜுரம் வந்து திரும்பி வந்தவர். அது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கு. அதோடைய தொடர்ச்சி மாதிரி நம்ம. நீங்கள் சென்னை வந்தபோது, சினிமாவுக்காக வந்தபோது சூழல் எப்படி இருந்தது? உங்களுடைய இயக்குனர்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் சார். நீங்கள் வரும்போது சென்னை எப்படி? சென்னையா? நான் 92 சென்னைக்கு வரேன். சரிங்க. அப்படியே வந்து பார்த்தா அப்போ தான் ரோஜா படம் ரிலீஸ். எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன ஆசை சாங்கும் சூரியன் படத்துடைய டோலாக்கு டோல் ரப்பிமா சாங்கும் எங்கே பார்த்தாலும் கேட்கும். சரி. நான் ரோகிணி ராகினி தேட்டர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு மோகன் ஒருத்தர் தான், அவன் கார்பெண்டர் அந்த பையன். சரி. அவன் ரூமில் தான் வந்து சின்னதாக ஒரு கிணறு இருக்கும், சுற்றிலும் வீடுகள் இருக்கும், ஒரு இட்லி சுட்டு ஒரு அம்மா வித்துட்டு இருப்பாங்க. அந்த கிணத்துலேயே குளிக்கணும். அங்கே தான் வந்து முத தங்குறேன். அங்கேருந்து தான் சினிமாவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பாக்யராஜ் சார்கிட்ட சேரணுங்கிறது தான் பெரிய விருப்பம். ஓகே. எப்படியாவது பாக்யராஜ் சார் கண்ணில் பார்த்தணும், அவர் என்னை பார்த்தானா அவர் விட மாட்டாருன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சரி சரி. அப்போவே வந்து நம்ம விகடனில் எழுதின கவிதை அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு முயற்சி போயிட்டுருக்கும். அடிக்கடி போய் நிற்கிற இடம் என்னென்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அவருடைய அலுவலகம், குட்லக் தேட்டருக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கிற வீடு, அந்த ஏரியாவை சுற்றி தான் என்னுடைய இருக்கும். பாக்யராஜ் சார்ட்ட சேரணும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அப்போது பாக்யராஜ் சார் பயங்கர பீக், அவரை சந்திக்கவே முடியாது. அவரை விட்ட முயற்சி பண்ணி அப்படியே சேரணும்னு நினச்ச டயத்தில் பாரதிராஜா சார் அவர்கிட்டையும் ஒரு முயற்சி போகும். அப்புறம் 18 சாரதாம் தெருன்னு ஒரு ரூமுக்கு வந்து அங்கேருந்து மாறி வந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றம். அங்கே வந்து ஜென்டில்மேன் படம் வந்து அப்போ தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து வசந்த பாலன் வந்து 18 சாரதாம் தெரு அந்த ரூம் பற்றி ஒரு ஆர்டிக்கலே வந்து விகடனில் வந்திருக்கு. அந்த ரூமில் இருந்த எல்லாருமே டைரக்டர்ஸ். அந்த பாலன், அப்புறம் வந்து பிரதாபத்தனுடைய அசிஸ்டண்ட் பாலுன்னு ஒரு பையன், மணிபாரதின்னு ஒருத்தர் வசந்த் சார் ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் பிருந்தா சாரதி ஜேடி ஜெரிட்ட ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள்லாம் அந்த ரூமில் தான் சந்திக்கிறோம். அங்கேருந்து பார்த்தா சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ்க்கு போகிறது, வசந்த பாலன் வந்து பயங்கர பிஸி. ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 93 பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் காதலனில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒரு சர்க்கிள் அங்கே வந்து தான் அதுக்குள்ளே உள்ள சினிமாக்குள்ளே வெங்கடேஷ்னு ஒரு டைரக்டரிடம் முத ஒர்க் பண்ணுறேன். மகாபிரபு சரஸ்தர் படம். அந்த படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ரொம்ப நாள் போச்சு. இருந்தாலுமே வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட் படம் இல்லையா, நான் வெளியில் வர முடியாதுல்ல. நான் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தனா வெளியில் போயிட்டான். கார்டு வரும்போது என்ன பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படிதான்
அங்கதான் சாய் தேஜா பிலிம்ஸ் விஷால் எல்லாம் அங்கதான் சந்திக்கிறேன். ஓகே ஓகே. குட்டி பையன் ஒரு 7வது 8வது படிச்சிட்டு இருக்கான். அந்த மூலையில இருந்து உட்காந்துருப்பான் டிஸ்கஷன் போறப்பெல்லாம். சரி 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 சரி. அது முதல் சம்பளம் யார் கொடுத்தாங்க? 750 ரூபா. சாய் தேஜா பிலிம்ஸ் ஜி.கே. ரெட்டி சாரு, விக்கி விக்ரம் கிருஷ்ணான்னு சொல்லி சண்டைக்கோழி ப்ரொடியூசர் ஃபியூச்சர்ல விஷாலுடைய அண்ணன். 750 ரூபா சம்பளம் வாங்குவேன். அதான் முதல் சம்பளம். என்ன சார் பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் சம்பளத்தை? என்னுடைய சம்பளம் மட்டும் என்னன்னா என்னுடைய செலவழிப்புக்காக இருக்காது. அப்ப இருந்தே நான் சம்பளம் வாங்கினா மற்றவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. நான் வாங்கும்போது திரும்பி பார்த்தா லிங்கு வாங்கிட்டாம்பா சம்பளம் அப்படின்னா அது யாராருக்கோ தான். என் சம்பளம் எனக்கே கிடையாது எப்பயுமே. நானும் அப்படிதான் இருப்பேன். சரி. வாங்கினோடனே மேனேஜர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் நான் தான் கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும். அப்புறம் எங்களுடைய அறையும் அப்படிதான் இருக்கும். சரி. நிறைய பேர் வருவாங்க. நகுலன் பொன்னுச்சாமி, நிறைய நண்பர்கள் வந்து அது அந்த காலகட்டம் என்னன்னா தேடி தேடி அந்த படம் வருதோ வரலையோ டிஸ்கஷனுக்காக போவோம். இங்கேருந்து சேலையூர்ல எம்ஆர் பாரதின்னு மீரா படம் ரைட்டர் வரு. இங்கேருந்து பாலசக்தி வேலு, நான், சித்தி சீரியல் எடுத்த பாஸ்கர், அப்புறம் வந்து நந்தா பெரியசாமி, இங்கேருந்து கிளம்பி மோனா பழனிசாமின்னு டைலாக் ரைட்டரு, எல்லாருமே சேலையூருக்கு போவோங்கிறது டிஸ்கஷனுக்கு. ஒரு படம் வருது வரல அந்த கணக்கெல்லாம் கிடையாது. சரி. ஒரு வெட்ட வெளியில மிகப்பெரிய கனவோட மொட்டை மாடியில உட்காந்துட்டு விடிய விடிய பேசிட்டு இருக்கிறதா கதை பேசுறதுதான். சரி 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 சரி. ரொம்ப வலுவான அனுபவங்கள் தந்த ஒரு சினிமா இயக்குனர், தோல்வி வெற்றி எல்லாவற்றையும் ரசித்த ருசித்த அனுபவித்த ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு மனிதருக்கு திடீர்னு சினிமா தயாரிப்பாளர் ஆகணுன்ற எண்ணம் இப்போ வந்தது? இதுவும் அப்படிதான். எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்து தான் சினிமா வந்துச்சுன்னு சொன்னேன்ல. நிஜமா சொல்லணும்னா நான் சொல்றதெல்லாம் சினிமா சீன் மாதிரி இருக்கும். என்னடா சினிமா சீன் மாதிரி பேசுறாருன்னு நினைச்சிட வேணாம். நிஜம் அதுதான். எங்க மளிகை கடை இருக்கும் ஓகையில, அதுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்கும். நானும் போஸும் அந்த ஆற்று படியில் உட்காந்துட்டு தண்ணி வராத காலகட்டத்தில் அந்த படுத்துட்டு நட்சத்திரம் பார்க்க, படத்தில் சீன் மாதிரி வைக்கலாம். போஸ் வந்து ஒரு டைட்டில் சொல்லுவான், பாலைவன ரோஜாக்கள். அப்போ அந்த படம் வரல, அப்போவே அந்த டைட்டில் சொன்னான். ரொம்ப சின்ன வயசில் நான் அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். நம்மெல்லாம் கிளம்பி சினிமாவுக்கு போக போகிறோம், படம் டைரக்ட் பண்ண போகிறோம், படம் எடுக்க போகிறோங்கிற கனவு அப்போவே இருக்கும். எனக்கு தேவர் பிலிம்ஸ் ஆஃபீஸில் தான் நான் வந்து நம்ம அங்கே தான் என்னுடைய டிஸ்கஷன் நடக்கும். அப்போது 5 படம் எடுப்பாராம் தேவர். ஒரே நேரத்தில் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குமா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா, இன்னொரு படத்துக்கான லொக்கேஷன் பார்த்துட்டு இருப்பாங்களாம். 5 படம் 4 படம் 5 படம்லாம் எடுத்திருக்காங்களாங்கிறப்ப மாபெரும் பிரமிப்பாக இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம், ஒரே நேரத்தில் படம்லாம் எடுக்க முடியுமான்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம திருப்பதி பிரதேசத்தில் ஒரே நேரத்தில் 5 படம் நடந்துச்சு. துபாயில் ஒரு விழாவில் கலந்துட்டுருக்கேன். மேடையில் இருக்காங்க, விமல்ல இருந்து கமல் வரைக்கும். பக்கத்தில் இருந்த ஒருத்தன் சொன்னான், விமல் முதல் கமல் வரை படம் பண்ணுறது நீ தாண்டா அப்படின்னா. மேடையில் இருந்தவங்களை யாருன்னு பாருங்க. விஜய் சேதுபதியோட படம் பண்ணிட்டு இருக்கோம், கமல் சாரோட படம் பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை படம் 5 படம் நடக்குது. அப்போ கோலி சோடா, மஞ்சப்பை, வந்து கும்கி, வலக்கியன், வேட்டை, பையான்னு ஒரு படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மேஜிக்கு 2010 பையா ரிலீஸ் ஆகுது. 2010 to 2015 இப்படி வளர்ச்சியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பப்புள் மாதிரி உடஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்கள்ல. நிஜமாவே எனக்கு பர்சனலாக ஒன்று ப்ராமிஸாக சொல்கிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது கண்டினியூ ஹிட்டு. போஸை புகழ்ந்து தள்ளுறாங்க ஆளாளுக்கு, நீங்கள் தொட்டதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வருவாங்க பாருங்கள், ரகரகமாக எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு திமிரும் வரும். வந்துச்சு, அதான் நிஜம். நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு யோகி மனநிலை இருக்கும். எது இல்லாட்டினாலுமே நான் எப்படி இருப்பேன்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன். எதுவுமே இல்லாட்டினா நீ எப்படி இருப்ப, அந்த கேள்வி எனக்குள்ள எப்படியே இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சென்னைக்கு முத வந்தப்போ காசே இல்லாமல் 5 பைசா இல்லாமல் வெட்ட வெளியில் நின்னது ஞாபகம் வரும். அந்த கடைசி காலத்தில் ஷார்ட்ஸ் கட் பண்ணுற மாதிரி எனக்கு மைண்டில் வரும். ராகினி தேட்டர் பக்கத்தில் தங்கினது, ரோட்டு கடையில் சாப்பிட்டது, என் படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் தேட்டர் நோக்கி போகிறப்போ என்னமோ தெரியல எனக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் வரும். என் வாழ்க்கையில் வந்து 1 கோடி சம்பளம் வந்தாலும் சரி தான், 10 கோடி வந்தாலும் சரி தான், எல்லாமே ஒன்று தான். எனக்கு ஒரு நல்ல கவிதை எழுதுகிற மனநிலை லைஃப்பில் இருக்கிறதுனால எனக்கு அது பெரிய விஷயமா என்றைக்குமே தெரியாது.
நான் அந்த வீட்டு கால் நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்க அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது பீக்கில் இருக்கும். எதுக்கு தெரில, எனக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை தொடர் இந்த வெற்றியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகும் இதே சந்தோஷத்தோட இந்த வீட்டில் நீ கால் வைப்பியான்னு எனக்கு தோணுது மேடம். நீங்கள் நம்புவீங்களா? ஏன் தோணுதுன்னே தெரியல, எனக்கு தோணுச்சு. சத்தியமாக தோணுச்சு. யூடிவி, ஈராஸ், யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க நம்ம கூட படம் பண்ணுறதுக்கு. ஒரே செக்காக வாங்குறேன், அவ்வளோ பெரிய தொகை. நம்ம தனஞ்சயன் சார் வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா கையில் கொடுக்குறாரு 30 crores 5ஆம் டயத்தில். அவங்களோட டைப் ஆகிறோம். இந்த லைஃப்பில் வந்து சாதாரண ஒரு 8 ரூமில் 4 அண்ணன் தம்பிங்க படுத்த குடும்பத்திலேருந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தன் நினச்சி பார்க்காத அளவுக்கான ஒரு நம்ம படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணால் போதும், திருப்பதி பேஸுக்கு வாசலில் போயிட்டா போதும்டா, ஒரு படம் பண்ணிடலாம். இந்த வீட்டு அந்த இந்த தெரு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வாசலில் செருப்பு எவ்வளோ கிடக்கும் தெரியுமா? அப்படியே செலிப்ரேஷன், அப்படி ஒரு மூடு. கும்கி ஆடியலாஞ்சினா ரஜினி சார், கமல் சார், அப்படியே கொண்டாட்டம், ரசித்து விரும்பி செய்கிறோம். அப்படியே தூக்கிட்டு போகிறோம். ஒரு விழுகுது ஒரு அடி. நான் தான் சொல்லுவேன், ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள பசங்களுக்கு யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு முரட்டு துணிச்சல். கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம செய்கிறது தான். பக்கத்தில் ஏதோ சொல்லிக்கிட்டு வந்துருப்பாங்க, காதுலேயே வாங்க மாட்டோம். இதை பாசிட்டிவாக போயிட்டுருக்கேன், நம்ம இஷ்டம் தானே. அதான் நான் சொல்லுவேன். நான் இப்போ சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சார், அகலக்கால வச்சிட்டிங்க சார், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டீங்க சார், யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், சார் மெக்னாஸ் கோல்டில் ஒரு புக்கு வச்சுட்டு காலை இங்கே வை, இங்கே போகும்னு சொல்லி ஒரு டைரி மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு போவார். நான் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது அப்படி மெக்னாஸ் கோல்டு மாதிரி புக்கை எடுத்து வந்தேன். என் புக்கை நான் தான் எழுதணும். இல்லை அப் அண்ட் டவுன் இருக்கும், உயிரோடு தானே இருக்கும். இப்போயும் கவிதை பேசுகிறோம்ல, கவிதை எழுதுகிறோம்ல, நல்ல நண்பர்கள் இருக்காங்கள்ல, உலகம் எங்கேயும் போயிடல, செய்வோம் சார். நீங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாப், இனிமேல் தான் செகண்ட் ஹாப்பே இருக்கும்பேன் நான். நான் ஒரு பேட்டி பார்த்தேன். வடநாட்டு நடிகர் ஜாக்கி ஷெராஃப் அவர் வந்து இங்கே ஆரண்ய காண்டம் நடிச்சதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டாங்க, தமிழ் படம் அவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறீங்களே, எப்படி மொழி புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், என்னை யார் இயக்குறாங்களோ அவங்க கிட்ட நான் எப்படி போவேன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதான் என்னுடைய முதலீடு, நான் அப்படியே போய் நிற்பேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன், இந்த மூளையை நான் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு முழுக்க கமிட்மெண்ட், டெடிகேட் ஆகிறது அந்த இயக்குனர்கிட்ட. உங்க லைஃப் ஹிஸ்டரியில இந்த யார் அப்படி நீங்க சந்திச்சவங்க? மேடி மாதவன் சார். மாதவன் சாருக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம தப்பாக எதுவுமே அங்கே எடுக்க முடியாது. டிவி சீரியல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி வந்ததுனால ஜீவசார் தான் கேமராமேன், அவ்வளோ பெரிய கேமராமேன். சீட் பண்ணி ஒரு சில ஷார்ட் எடுப்போம், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. நான் சீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் மேடி, நீங்கள் வாட்டு நடிங்கன்னு சொல்லுவார். சார் சீட் பண்ணலாம் சார், லெஃப்ட் சைடில் இருக்கிற கம்பி எப்படி சார் ரைட் சைடில் நிற்கும், சாரி சார், அதனால் ஓ சரி குட் சொல்லிட்டு மாற்றி வைப்பார். எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம கதை சொன்னப்போ என்ன சொன்னமோ அதை மறுபடியும் ஒரு தடவை வந்து கேட்டு, இல்லைங்க சார் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே அது மறுபடியும் சொல்லுங்கள், அங்கே எப்படி நிற்கணும், எப்படி பேசணும், அப்படியே வாங்கிட்டு 100% எனக்கு மேடி மம்முடி சார் சூப்பர், அவர் மாபெரும் நடிகர், அது வேற, அது எங்கள் அண்ணன், அது எப்படி வரணும்னு தெரிஞ்சது, நம்மளும் வாங்கணும், அவர் அப்படியே இருந்தார். அவர் மாஸ்டர், அது தனியாக வச்சுக்கோ. மேடி அப்போ தான் வர்றாரு. அந்த காலகட்டத்தில் நான் ஒன்று எழுதினேன், ஒன்று பேசினோம், அது அப்படியே வந்துச்சுன்னு சொன்னால் நான் 2 தான் சொல்லுவேன். 2ல் பர்டிகுலராக மாதவன் சார். மீரா ஜாஸ்மின் கூட அப்போ புதுசு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எனக்கு கோபமாக வரும், எனக்கு லாஸ் ஆகுறது தெரியும், எனக்கு அப்படியே லாஸ் ஆகுறது, திட்டுவேன் இங்கே இருந்துட்டு, அது கண்டுபிடிச்சிரும், என்ன இங்கே திட்டுறீங்க அப்படிங்க திரும்பி கேட்கும். மண்ணு மாதிரி கத்துவேன் நான், இங்கே இருந்துட்டு பயங்கரமாக கத்திடுவேன். சார் சார் பயந்துரு சார், அப்படி பேசாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சார்னு சொல்லுவார். ஆனால் மேடி அப்படி வந்து நின்னா 100% அப்படி வச்சுட்டு, உங்கள் அண்ணனுக்கு நான் ரெடியூசரா அடித்தா வலிக்கும்ல, வெட்டினா ரத்தம் வரும்ல, நீ சொல்லு, பின்னாடி வர வேணாம் சொல்லு, அதுக்காக யாராவது சொன்னா அப்படின்னு அந்த என்ன மீட்ரோ அளந்து வச்ச மாதிரி சிவா 4 ஸ்டெப்பு போயிட்டு திரும்பி வந்து நின்று மேடி பக்கத்தில் வந்துட்டு, இதுக்கு ஜாக்கிரதையாரு, இதெல்லாம் உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு. ஆனால் 100% இருக்கும். அப்படியே படம் நடக்கும்போது நமக்கு தெரியும், உயிர் வருது இல்லை,
நம்ம என்ன நினைச்சோமோ அது எழுதுனது வருது இல்லைங்கிறப்போ அந்த சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு விலையே கிடையாது. நம்ம நினைச்சோம் அது படத்துல அப்படியே வருதுன்னு. மேடி என் லைஃப்ல மறக்க முடியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், நாயகன் மாதிரி ஒரு படம் எழுதிட்டேன்னா நீங்க தான் மேடி, உங்கள்கிட்ட தான் வருவேன்னா அப்போ சொல்லுவேன் அடிக்கடி. அதுக்கான கதை கரெக்டாக அமையல. ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல அதுக்கப்புறம் எடுக்காத படம் எனக்கும் மாதவன் சாருக்கும் நிறைய இருக்கு. மிஸ் ஆயிடுச்சு. நிறைய பண்ண வேண்டியது அவரோட இன்னும் தொடர்ந்து வேட்டை பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. மேடி தான் நான் லைஃப்ல சொல்லுவேன். இப்போ ஓடிடி வந்துருச்சு. ஆமா. இப்போ ஒரு மூத்த தயாரிப்பாளரா இருக்கிறீங்க நீங்க. யாரு பின்னாடி இருக்காங்க? மூத்தனா வயசல்ல அனுபவம். ஒரு அனுபவ தயாரிப்பாளராக நீங்க பல காலம் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. இந்த ஓடிடி வந்ததுனால வந்த சாதக பாதகங்கள் என்ன? ரொம்ப ப்ளஸ். பெரிய சௌரியம் என்னன்னா, மலையாளத்தில் நடிக்கிற ஒரு பகத் பாசில் மாதிரி ஹீரோவை பாம்பேல இருக்கிற ஒருத்தர் கூட ஈஸியாக தெரியுது. நம்ம மகாராஜா படத்தை நான் ஃப்ளைட்டில் இருந்து டார்ஜிலிங் டிஸ்கஷன் போயிட்டு திரும்பி வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழி பேசுகிற ஒரு பெண் வந்து பெங்காலி தான், சமீபத்தில் பார்த்த படம் என்னன்னு கேட்டால் மகாராஜான்னு சொல்லுது. இது டிவி வந்தப்போ அது மூலமாக ஒரு ரைட்ஸ் நம்மளுக்கு இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்ச மாதிரி ஓடிடி மூலமாக மிகப்பெரிய நல்ல தொகை வருது. இப்போ சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களும் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஏதோ சம்திங் ஒரு தேக்க நிலை இருக்குது. இருந்தாலும் எப்பயுமே ஒரு உச்சத்துக்கு போன விஷயம் எல்லாமே இறங்கி தான் ஆகும். அந்த நேரத்தில் இருக்குப்போ ஓடிடி ப்ளஸ், உண்மையிலே ப்ளஸ் தான். அது கொஞ்சம் என்னென்னா, கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் என்னென்னா தேட்டரில் ஓடி முடித்து தரணும்னு பேசணும். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 வாரம் இல்லை 6 வாரம் இவ்வளோ தூரம் தேட்டரில் போனதுக்கு பிறகு தான்ப்பா தரணும் அப்படின்னு பேசலாம். அது தேட்டருக்காரங்களுக்கும் அது சௌகரியமாக இருக்கும், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போகும். கண்டிப்பாக அந்த படம் அது ஒரு மிகப்பெரிய தொகை நம்ம பட்ஜெட்டில் மேக்சிமம் அங்கே அதுலேருந்து வருது. அது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். பாதகம்னா சின்ன படங்கள் நோக்கி அவங்க பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அவங்க சின்ன படம் பெரிய படம் கணக்கு பார்க்காம வாங்கினா எல்லாருக்கும் அது சௌகரியமாக இருக்கும்னு தோணுது. வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள், பல தேக்கங்களையும் சந்தித்திருக்கிறீர்கள். எப்போவாவது ஒரு வினாடியாவது ஏண்டா இந்த சினிமாவுக்கு வந்தோன்னு நினைச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லணும். அதாவது ஒரு சில பதில்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில்கள் ஒரு சிலது இருக்கு. நான் சொல்றேன். பார்த்திபன் சார்ட்ட ஒரு தடவை கேட்டாங்க, சினிமாவுக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தால் வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஒரு கனவு, எங்கேயோ ஒரு ஊரில் உட்காந்துட்டு சினிமாவை நோக்கி போகிறோம், வெட்ட வெளியில் யாருமே தெரியாமல் ஒரு இடத்த நோக்கி வரப்போகிறோம், கதை பேசி இந்த சினிமாவுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? மற்றதுங்களுக்கெல்லாம் இது என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளுக்கு அது வேலை. புதுசான படங்கள், புதுசாக பேசுகிறோம். தோல்வி வெற்றியெல்லாம் விடுங்க, இதுக்குள்ளே இருக்கிற அந்த எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா, தனியாக சொர்க்கம்லாம் எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற அந்த துறை தான் எனக்கு சொர்க்கம். நான் பார்க்குற அந்த வேலை தான். நல்ல நண்பர்கள், நல்ல சினிமா, அதை பற்றி பேசுகிறது, நல்ல கவிதையை பற்றி பேசுகிறது. எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, நம்ம நிறைய பேசியிருக்கோம், மெடிடேஷன் பற்றிலாம் பேசியிருக்கோம். இன்னொரு பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது வாழும்போதே அந்த நிலையை அடையிறதுக்கான முயற்சி தான் நான் பண்ணுற இந்த மெடிடேஷன்லாம். எனக்கு இதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பிரதர்ஸு, நல்ல குடும்பம், அண்ணன், நல்ல பிருந்தா சார் மாதிரி, பாலசக்தி மாதிரி, சசி சார் மாதிரி, சங்கர் சார் மாதிரி, மனித சார் நான் எப்படி இருப்பேன்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், பேரன்பு ஒருத்தவங்கள மாதிரி இருந்துச்சு வச்சுக்காங்களேன், பயமும் இருக்காது. தாயை பார்த்து பயப்படுவோமா? அழுக்கில் இருப்போம், குளிப்பாட்டி இப்போ தாண்டா விட்டேன் திரும்பி என்னடா சொல்லி ஒரு அம்மா நம்ம மேலே கோச்சிக்குமா? தூக்கி மறுபடியும் மடியில் உட்கார வச்சுப்பாங்க. அது மாதிரி 10 மெசேஜ் போட்டு தான் மனுஷர்கள்லாம் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய கூட இருக்கிற முக்கியமான இயக்குநர்கள் கூட பயப்படுவாங்க. நான் ஃபோனு குழந்த மாதிரி விளையாடுவேன். சார் பாட்லிங்ஸ் சார் எடுத்தோடனே விளையாட்டா ஜாலியாக. இங்கேன்னு மட்டும் இல்லை, பிரபா சாரோட போய் உட்காந்து பேசினேன்னா படம் பண்ணணும் இல்லையா 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். இங்கே இருக்கிற சினிமா பற்றி மொத்தம் பேசுவார். அல்லு அர்ஜுன் கூட போனாலும் அப்படி தான். இந்த
உலக சினிமா மொத்த சினிமாவை பற்றி பேசுறது, கதை பேசுறது, இதை பற்றி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சண்டே கூட கிடையாது மேடம். காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கே ஆஃபீஸ் வந்துடுவேன். இங்கே தான் இருப்பேன். ஓகே, அதான் சொன்னேன் நேர்ந்து விட்ட மாதிரின்னு சொல்லி. சினிமா இதை விட இங்கே வந்துட்டேன்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதை விட வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது? அப்படி ஒரு சுகமான சரியான எல்லாமே நான் எல்லாம் அமையப்பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கதை சொன்னால் கண்ணீர். அவர் ஜாயின்ட் ஃபேமிலி, 4 பேர் உட்காந்து இந்த வீட்டில் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றது தட்டு இல்லடா. அந்த சீன் சொல்லும்போது அப்படியே அழுதுருவார். சார் ஒரே ஒரு கரெக்ஷன், எது இந்த 4 பசங்களை பத்து அவரை கேட்டுக்க. அவளை கேட்டு வந்துட்டது மேடம். வந்துட்டு அந்த டப்பிங் தட்டில் அவன் உள்ள வந்தா நான் பேச மாட்டேன். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.